ஒரு வரி நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வெற்றி தலைவரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன், தர்மத்தையும் தவப்புல்வரைன்னு கூப்பிட்டுருக்கேன். தமிழக முதல்வரே நான் சொல்லணும், அங்கே நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னு சொன்னேன். அதற்கான ஒரு உழைப்பு தான் போயிட்டு இருக்கு. நன்றி நன்றி. நாமளே பேசி நாமளே கைதுக்கிறேன். சும்மா இருங்கப்பா. சென்னை யாருடைய கோட்டையுமே இல்லை. அது இந்த மக்களின் கோட்டை, உழைப்பாளிகளின் கோட்டை, பூர்வீக மக்களின் கோட்டை, ஏழை எளிய மக்களின் கோட்டை. இப்போ அதை அட்ரஸ் பண்ணக்கூடியவங்களினுடைய வெற்றி கோட்டையாக மாறும். அது தேர்தல் முடிவு தான். 28 ஆண்டு கால சமூக பணிக்கு விஎம்ஐக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு. படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம் நடத்துறோம். மற்றவங்கள மாதிரி குடிப்பகம் நடத்தல. எல்லாரும் சின்ன சின்னதாக படிப்பகம் தான் நடத்தலாம். உங்க நண்பர் 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில பங்கேற்று வந்தவங்க. தமிழன் பிரசன்னா அவர்கள் களமிறங்குறாரு. அப்புறம் என்னதான் நண்பர்களா இருந்தாலும் தாயா பிள்ளையா பழகினாலும் எலெக்ஷன் வரும்போது இது போர் தான். நாங்க எங்க பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா வணக்கம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். உங்களை வந்து இந்த ஊருக்காரர் இல்ல, உங்களை பார்க்கணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிங்கன்னா கூட வந்து நேரடியா பார்க்க முடியாது, நான் இந்த ஊர்லயே இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயத்த அவரு தன்னுடைய பேட்டிகள்ல சொல்றாரு. நான் பிறந்தது எழும்பூர் தான், நான் வளர்ந்தது பல்லாவரம் தான். அதுக்கப்புறம் இப்ப நிக்கிறது எழும்பூர். அவருடைய ஊர் திருச்சியில இருந்தா அவர் வந்தாரு. எழும்பூர்லயே பிறக்கல. முடிஞ்சா தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை விஜய்க்கு எதிராக நிப்பாட்ட முடியுமான்னு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. ஆனா முதல்ல கேண்டிடேட் அறிவிச்சதே நாங்க தானே, தைரியம் இருந்தா அவர் சேப்பாக்கத்துல நின்றுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதான் நாங்க வர மாட்டோம், நீ வா அப்படின்னு கேண்டிடேட் அவங்க தானே அறிவிச்சு. யார் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க மேட்டர்ல. ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்க விஷயம் ஆதவ அர்ஜுனா சம்பந்தமே இல்லாம அதற்கு காரணம் உதயநிதி அவர்களும் எல்முருகன் அவர்களும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில சொல்றாங்க? அது திரையரங்குக்குன்னு சில படைப்புகள் உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு படம் இப்ப யாருங்கிறது தெரியாம நம்ம வந்து பிளேம் பண்ணிட முடியாது. ஆனா கண்டிப்பாக டெஃபினட்டாக இது மற்றவங்க எல்லாம் சில பேர்லாம் எழுதுறாங்க, இவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு அரசியல் நம்ம சேர்த்து இங்க வந்து ராஜ்மோகன் நிக்கல. எழும்பூரில் நிற்பது விஜய். ஒருத்தரையும் கையெடுத்து கும்பிடும்போது அண்ணா வணக்கம், தளபதி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தாங்க தான் சொல்றேன். விஜய் விசில் பின்புதான் அந்த தொகுதி வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தின் எழும்பூர் வேட்பாளர் திருமிகு ராஜ்மோகன் அவர்களோட பரப்புரைக்கு மத்தியில பேட்டிக்காக நேரம் கேட்டிருந்தோம். பரப்புரைக்கு மத்தியில நேரம் கொடுத்துருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கு களம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல ரிசப்ஷன் இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது, நிறைய கடின உழைப்போடு மக்களை போய் ஒவ்வொரு வீடாக வீதியாக சந்திட்டு இருக்கு. ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. முதல் முறையாக ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்குறீங்க, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில்? கண்டிப்பாக எதிர்பார்க்காதது தான். நம்ம அரசியல் தீவிர முழுநேர அரசியல் வருவோங்கிறத எதிர்பாராதது தான். அதில் இந்த சட்டமன்ற தேர்தலில் இத்தனை பெரிய நம்பிக்கையை தருவாங்கங்கிறது எதிர்பாராதது தான். ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வர எனக்கு சட்டமன்ற தேர்தல் வாய்ப்பு தருங்கிறது எதிர்பார்த்தது தான். ஆனால் அது கொடுத்த பிறகு கடுமையாக அதற்காக நம்ம உழைக்கிறோம். ஒரு வரி நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மாதிரி அவர் சொன்னார், எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்ட பிறகு நான் பதிலுக்கு எதாவது சொல்ல வேண்டியதுனால சொன்னேன். இது வரைக்கும் மேடைகளில் உங்களை வெற்றி தலைவரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன், தர்மத்தையும் தவப்புல்வரைன்னு கூப்பிட்டுருக்கேன். கடின உழைப்பு மற்றும் மக்களினுடைய அன்பை வென்று தமிழக முதல்வரே நான் சொல்லணும், அங்கே நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னு சொன்னால் அவர் சிரிச்சு கட்டி பிடித்து வாழ்த்து சொன்னார். அதற்கான ஒரு உழைப்பு தான் போயிட்டு இருக்கு. நன்றி நன்றி. ஏவா இருக்கட்டும்பா, நாமளே பேசி நாமளே கைதுக்கிறோம். சும்மா இருங்கப்பா. எழும்பூர் ஒரே நிமிஷம். எழும்பூர் தொகுதியின் வேட்பாளராக களமிறங்குறீங்க. எழும்பூர் தொகுதிக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன்னா ஏன் இந்த தொகுதியில் உங்களை களமிறக்கணும்னு விஜய் அவர்கள் நினைச்சார்? இல்லை, இதில் நிறைய இருக்குது. எழும்பூர் என்பது காலங்காலமாக திமுகவின் கோட்டையின் ஒரு கூற்று. எழும்பூர் என்பது நெடுநாட்களாக இளையவர்கள் யாரும் போட்டியிடாத ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பாங்கு. அப்புறம் இது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு முகமாக இருக்கிறது. மேலும் நான் வந்து பிறந்தது இந்த எழும்பூர் அந்த குழந்தைகள் மருத்துவமனையில் தான். ஆமாம், அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. இப்போ எழும்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா ஒன்று ரிச்சர் இருப்பாங்க, இல்லை போரர் இருப்பாங்க. மிடில் கிளாஸ்னு ஒரு செக்மெண்ட்டே இருக்காது. ஒரு பக்கம் டிரான்சிட் ஹப்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் டிராஃபிக் ப்ராப்ளம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நட்சத்திர அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கும், பெரிய நடிகை தங்குவாங்க. இன்னொரு பக்கம் சாதாரண எளிய மக்களின் குடிசைகள்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல திமுகவின் கோட்டையில் அதற்கு தகுந்தது போல் ஒரு வேட்பாளர் வேணும்னு சொல்லி நிறைய கட்ட இதில் வந்து நம்மளை ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி சென்னையே திமுகவின் கோட்டைன்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. எழும்பூர் அதுலேயும் எந்த தொகுதியில் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ எழும்பூரில் ஜெயிச்சிருவோன்னு திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணும்போது சேலஞ்சும் பெருசாக இருக்கும்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா தொகுதியுமே சேலஞ்சு தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுமே புது தேர்தல் தான். அது வந்து இதற்கு முன்னாடி அந்த தேர்தலில் ஜெயிச்சதாலும் இந்த தேர்தலில் ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பரிதி இளம்பழுதி, அதே போல் வந்து பரந்தாமன் ஐயா, அதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் நின்று இன்னொரு எலெக்ஷனில் அவங்க
அப்படியே ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. ரொம்ப கடுமையாக வேலையை பார்த்து தான் ஜெயிப்பாங்க. அதனால் எக்மூரில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதால இது வந்து எளிமையான தொகுதியும் அல்ல, கடுமையான தொகுதியும் கிடையாது. மக்களின் மனசு என்ன, இந்த வாட்டி யாருக்கு வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம அழகாக டேப் பண்ணி அதை அவங்களோட அந்த ஓரியன்டேஷனில் பயணம் செய்தாலே சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எழும்பூருங்கிறது இன்னொன்று குறிப்பாக டிஎம்கேவோட பவர் சென்டர்ஸ், சேகர் பாபு அவர்களை குறிப்பாக நிறைய பேர், நீங்களுமே சேகர் பாபு அவர்களை கார்னர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அவரோட கோட்டையாகவும் அவர் மாவட்ட செயலாளராக பொறுப்பாகவும் இருக்கிற இடம், அந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களினுடைய இதில் தான் வருது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியுமே அவருடைய ஆளுமைக்கில் வருங்கிறத விட திமுகவினுடைய ஆட்சிக்கில் தான் வருது. அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எழும்பூரில் இது வரைக்கும் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் அவர்கள் செய்ய தவறியது என்ன, தற்போது செய்ய வேண்டியது என்ன, எதிர்காலத்தில் நாம் செய்ய போகிறது என்ன. அப்போ எழும்பூரினுடைய பாஸ்ட் என்ன, நீங்களே பலமுறை சொன்னது போல் இது திமுகவினுடைய கோட்டை தான், திராவிட சிந்தனைக்கான கோட்டை தான். மற்ற இடங்கள்லாம் திமுக தோற்ற காலகட்டங்களில் கூட எழும்பூரில் வந்து வென்ற ஒரு கோட்டை தான். சரி, இந்த கோட்டையாக அவங்க எழுந்ததுக்கு காரணம் இந்த சாமானிய மக்கள் தான், சராசரி மக்கள் தான், ஏழை எளிய மக்கள் தான். இப்போ கரண்டில் என்னென்னா அவர்களினுடைய நிலை இன்னும் போதுமான அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. இப்போ ஃபியூச்சரில் என்னென்னா இந்தந்த ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ணுன்ற ஒரு ரூட் மேப் இருக்குது. அதை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இது திமுக கோட்டையாகவே இருந்தாலும், சேகர் பாபு ஐயாவினுடைய இது ஆளுமை கிளையே இருந்தாலும் கூட நம்ம ஃபியூச்சரில் இது எப்படி ஃபியூச்சர் ரெடினஸோட ப்ராக்ரஸிவாக எப்படி கொண்டு போகலாங்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நம்பிக்கையும் வெல்வதற்கான முயற்சியில் இருக்கும். ஓகே, இப்போது சென்னையில் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கிளம்புறீங்க. நீங்கள் எழும்பூரில் உங்கள் தலைவர் வந்து, பெரம்பூரில், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, மயிலாப்பூரில் உங்களுடைய பொருளாளர்னு எல்லாருமே, புசி ஆனந்தர் பொதுச் செயலாளர், டி நகரில் எல்லாருமே சென்னையை டார்கெட் பண்ண என்ன காரணம்? இல்லை, அப்படி இல்லை. திருச்செங்கோடும் ஐஆர்எஸ் ஐயா இருக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் அண்ணன் அவர் ஊர் இல்லை, பரவலாக 234 தொகுதியிலையும் ஏதேது எங்கெங்கே யார் யார் நிற்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நேர்காணல் வச்சு தான் அது பண்ணாங்க. அது திட்டமிட்டு சென்னையில் அப்படி இவங்கெல்லாம் நின்றுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த தொகுதிக்கு அதோடைய கேரக்டருக்கு இந்த வேட்பாளர் சரியாக இருப்பார் என்ற ஒரு தராசு கல்லில் வைத்து சரியாக எடை போட்டு தான் அது தரப்பட்டது. அப்புறங்க எதுவுமே யாருடைய கோட்டையுமே இல்லை. இப்போ நீங்கள் செஞ்சுக்கு போனீங்கன்னா ஒரு கோட்டை, ஒரு காலத்தில் அது ஒரு காலத்தில் யாருடையமோ இருந்தது, இப்போ அது மாறியது. திருச்சிக்கு போனீங்கன்னா அது ஒரு கோட்டை, ஒரு காலத்தில் ஒரு கட்சியில் இருக்கும், அது அப்புறம் மாறும். மதுரைக்கு போனீங்கன்னா அது எம்ஜிஆரினுடைய கோட்டை, அப்புறம் அது திமுகவினுடைய ஐயா அழகிரி ஐயா அவர் ஆக்டிவாக இருந்தப்போ அதோடைய கோட்டை. இப்போ அது மாறிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு இன்ஜினியரிங்கில் சைன் வேவ்னு சொல்லுவோம். மேலே ஒரு அலை எழுந்தால் அது கீழே வந்தே ஆகணும், இந்த காலத்தின் கட்டை. அப்போ சென்னை யாருடைய கோட்டையுமே இல்லை, அது இந்த மக்களின் கோட்டை, உழைப்பாளிகளின் கோட்டை, பூர்வீக மக்களின் கோட்டை, ஏழை எளிய மக்களின் கோட்டை. இப்போ அதை அட்ரஸ் பண்ணக்கூடியவங்களினுடைய வெற்றி கோட்டையாக மாறும். அது தேர்தல் முடிவு தான். உங்களை எதிர்த்து கிளம்புறாங்க, குறிப்பாக சொன்னால் அவங்கள எதிர்த்து நீங்கள் திமுக vs தாவேகா போட்டின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் நண்பர் 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்தவங்க, தமிழன் பிரசன்னா அவர்கள் கிளம்புறங்கிறார். ஒரு 30 வருஷம் திமுகவில் உழைச்சதற்கு பிறகாக எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழன் பிரசன்னா வந்து நண்பன்கிறத தனி என் சகோதரர். அதனால் அவர் நெடுநாள் நாம ஊடகத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்தப்போ கூட அவர் கிடைக்கணும்னு நம்ம பேசினோம். அதனால் நல்ல வேட்பாளர் ஜெயிக்கட்டுமே, அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். இந்த பக்கம் அபிஷேக் ஐயாவும் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி கவுன்சிலர் எலெக்ஷன்லேயே போட்டியிட்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர். நாம் தமிழர்லையுமே ஒரு யங்ஸ்டர் நிற்கிறாங்க. எல்லாருமே ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரட்டும். ஆனால் நிற்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் இல்லாமல் அவங்க யார் சார்பாக நிற்கிறாங்க, அந்த தலைமை என்ன மன ஓட்டத்தில் இருக்குது, அதுவுமே இந்த எலெக்ஷனில் பார்க்கப்படும். அப்புறம் என்னதான் நண்பர்களாக இருந்தாலும், தாயா பிள்ளையா பழகினாலும், என் வீட்டுக்கு அவர் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு நான் போனாலும் கூட எலெக்ஷன் வரும்போது இது போர் தான். அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கலாம் இல்லை. நாங்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக வணக்கம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். தேர்தல் முடிகிற வரைக்கும் இது வந்து யாருக்கான போர் அப்படின்னு சொன்னால், இந்த மக்களினுடைய அன்பை வெல்ல போகிறவர் யார், இவங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் வரலன்னா நல்லாயிருக்கும், அது சத்தம் இல்லாமல் ஒரு சைலண்ட் வேவாக வந்து அவங்க தீர்மானிப்பாங்க. அதனால் இதில் நிரந்தர உங்களை வந்து இந்த ஊருக்காரர் இல்லை, ஒரு வந்து பல்லாவரம் உங்கள் ஊர், உங்களை பார்க்கணுன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிச்சிங்கன்னா கூட வந்து இப்போ நேரடியாக பார்க்க முடியாது. எழும்பூர் மக்களுக்கு கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிறவர், நான் இந்த ஊர்லேயே இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயத்த அவர் தன்னுடைய பேட்டிகளில் சொல்கிறாரு. அப்படியே சொன்னார், நான் சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி, ஓகே. இன்னும் எங்கள் தாத்தா பூர்வீகம்லாம் பெரம்பலூர். அதுக்கப்புறம் நான் பிறந்தது எழும்பூர் தான், நான் வளர்ந்தது பல்லாவரம் தான். அதுக்கப்புறம் இப்போ நிற்கிறது எழும்பூர். அவர் சொன்னதை பார்க்கல, நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அவருடைய ஊர் திருச்சி. திருச்சியிலேருந்து அவர் வந்தார். எழும்பூர்லேயே பிறக்கல, எழும்பூர்லேயே வளரல. இல்லை, இப்போ அவர் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறார். ஆமாம், 20 பேசிட்டாருங்க. அதனால் இந்த சன் ஆஃப் சாயில்னு அவர் கிளைம் பண்ணுறது வந்து கரெக்டு தான். அவர் வளர்ந்த பிறகு கல்லூரி படிப்பு போது இங்கே வந்தார், சட்டம் படிக்கிறதுக்கு இங்கே வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் திருச்சியில் தான் இருந்தார். அதனால் அதுதான் பதில். யார் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டாங்கிறதுக்காக ஒரு நல்ல வேட்பாளர் ஆகிட முடியாது. யார் இங்கேயே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு தூய சக்தியாக தூய்மை அவங்க தான்
திமுகவோட கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ நீங்க இங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும், உங்க கூட பிரச்சாரத்துக்கு போகணும்னு இந்த கூட்டம் ரெடியானதை பார்க்க முடியுது. ஆனால் திமுகவினர் ஒரு பக்கம் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்னொரு பக்கம் அவங்களுடைய வட்ட செயலாளர், அவங்களோட பகுதி செயலாளர்னு அவங்க ரெடியாகிற விதம் அந்த திமுகவோட கட்டமைப்போட தாவேக்கா போட்டி போட முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா போட்டி போடணும், கத்துக்குவோம். நமக்கு ஸ்ட்ராங்கான 2 பகுதி செயலர், போர் யானைகள் மாதிரி 2 பகுதி செயலர் எனக்கு இருக்கிறாங்க. ராஜேஷும் நந்தாவும், இளம் ரத்தம். அதே மாதிரி அவங்களுக்கு கீழே வட்டம்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்டுலேயும் அணிகள் இருக்கிறாங்க, மகளிர் அணி இருக்கிறாங்க. வேறு எந்த கழகத்திலையும் இல்லாத அளவிற்கு ஸ்ட்ராங்கான ஒரு மகளிர் நமக்கு இருக்கிறாங்க. தன்னார்வலர்கள், அவங்க கட்சியில் மெம்பராக இருக்க மாட்டாங்க, இது மாதிரி எங்கள் கூடலாம் வர மாட்டாங்க, அவங்க கேடரே கிடையாது, பட் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ், அப்புறம் பொதுமக்கள். அப்புறம் இதை நான் அரசியலுக்காக சொல்ல, மாற்றுக் கட்சி வீடுகளை தாண்டும் போது நாம் வாக்கு கேட்பது உண்டு. அங்கே கூட அந்த வீட்டில் தான் சரிப்பா பார்க்குறோப்பான்னு அனுப்பிச்சிடுவார் குடும்பத் தலைவர். ஆனால் அது கடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அவங்க வந்து நமக்கு சமைச்சு காட்டுவாங்க, நான் உனக்கு தான் ஓட்டு போடுவேன், நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அங்கே ஒரு 30 வருஷ உழைப்பு, நான் மக்களோட இருக்கேன், தொடர்ந்து அரசியலில் இருக்கேன், இப்போ தான் அந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க ராஜ்மோகன் அவர்கள். ஒரு குறுகிய அனுபவம் கொண்டவர் தான். இப்போ அரசியலில் நீண்ட அனுபவம், மக்கள் பிரச்சனைகளில் நீண்ட அனுபவம் எனக்கு இருக்குங்கிற அந்த கிளைமுக்கு பதில் இல்லை, 28 ஆண்டு கால சமூக பணிக்கு விஎம்ஐக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு. ரொட்டிப்பால் முட்டை திட்டம் கொடுத்தது விஎம்ஐ. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் ஜிஹெச்சில் போடுவது விஜய் மக்கள் மன்றம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம் நடத்துகிறோம். மற்றவங்கள மாதிரி குடிப்பகம் நடத்தலாம், எல்லாரும் சின்னதாக படிப்பகம் தான் நடத்தலாம். இதுவும் அனுபவம் தான். இந்த சோஷியல் சர்வீஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ராஜ்மோகனுக்கு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் குரலற்றவர்களின் குரலாக நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். விசில் ப்ளோவராக நிறைய விஷயம் பண்ணி, இன்ஃபேக்ட் தமிழ் சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டமில் எல்லாருமே நகைச்சுவை வீடியோக்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் மூவராக பண்ணியிருக்கிறோம். அதை தவிர நிறைய களங்களில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஜேர்னலிஸ்டாக நிறைய களங்கள் பார்த்துருக்குறோம், போயிருக்கிறோம். இது எல்லாமே கவுண்ட்ஸ். அப்புறம் முழுக்க அவங்கள மாதிரி ஒரு கட்சியிலேயே இருந்து அந்த ஒரு கட்சியினுடைய வேலைகளை மட்டுமே செஞ்சது சமூக பணியில் வருமா தெரியாது. வித் ஹை ரெகார்ட்ஸ், எல்லா ரெஸ்பெக்டும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் உண்டு. ஆனால் இந்த எலெக்ஷன் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வரக்கூடிய எலெக்ஷன் கிடையாது. 5 வருஷமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கொடுத்தோமே, அவங்க அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க செலுத்தக்கூடிய ரிசல்ட் தான். இவங்க 5 வருஷம் நல்லா பண்ணியிருந்தா பரந்தாமண்ணனுக்கே சீட்டு கொடுத்துருக்கலாமே. தொடரட்டும் ஸ்டாலின்றாங்க. இல்லை, புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு தரணும், வரவேற்கிறேன். ஆனால் பரந்தாமண்ணன் அப்ப என்ன பழைய மகம் ஆயிட்டாரா? அவர் உழைக்கலையா? பரிதிலம்பலதி மகன் அவர் சுருதி உழைக்கலையா? அதனால் இது பார்க்கிற பொழுது ஒரு எவிடென்ட்டாக சம்திங் ஓகே, இந்த இடத்துல ராஜ்மோகன் மாதிரி ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னா அப்போ அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு வேற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க தானே வேட்பாளர் அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் தானே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது குறிப்பிடுற விதம் விஷயம் என்னன்னா, முடிஞ்சா தைரியம் இருந்தால் உதயநிதி அவர்களை விஜய்க்கு எதிராக நிப்பாட்ட முடியுமான்னு கேட்குறாரு ஆதவ் அர்ஜுனா. ஆனால் முதல்ல கேண்டிடேட் அறிவிச்சதே நாங்கள் தானே, தைரியம் இருந்தால் அவர் சேப்பாக்கத்தில் நின்றுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதான் நாங்கள் வர மாட்டோம், நீ வா அப்படின்னு கேண்டிடேட் அவங்க தானே அறிவிச்சாங்க. யார் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்கிறதுலாம் மேட்டரில் இருந்தது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி எக்மோர், அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா கட்சியுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. மாநாடெல்லாம் எப்படியா நடக்கும், ரேம்ப் போட்டால் நடக்கும், நாம பண்ணோன்னா பண்ணுறாங்க. அது நல்லது தான். ஒரு பொலிட்டிக்கல் தலைமுறை மாறுது, அதற்கேற்ற மாதிரி கட்சிகள் தங்களை தகவமைத்துக் கொள்கிறாங்க. அதனால் அதில் ஒரு 4 ரன்னராக, ஒரு ஃபர்ஸ்ட் மூவராக நாம் வந்து இருக்கிறது வந்து நல்லது. அதனால் அவங்கள பார்த்து தான் நாம் அப்படிலாம் கிடையாது. இந்த தொகுதிக்கு விருங்கிறது நம்ம எப்போ தீர்மானிக்கப்பட்டது தான். ஓகே, தூத்துக்குடிக்கு போகும்போது, கரூருக்கு போகும்போது விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் வந்து எல்லாரையும் கவனிக்க வைக்குது. நீங்கள் சொல்ற மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் கவனிக்க வைக்குது. ஆனால் விஜய் அவர்களை தாண்டி அவருடைய வேட்பாளர்களை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதா? அவங்களுக்கு அதே அளவு கூட்டம் கூடுதா? அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிற கேள்வியை எழுப்புறாங்களே. டெஃபினட்டாக வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் எங்களுக்குள்ள யாருக்குமே கூடாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ரிசப்ஷன் இருக்கா நம்ம பார்ப்போம். மக்கள் மத்தியில் இப்போ என் முன்னாடி இந்த ஒரு மாத அனுபவத்தில் 100 பேர் வர சொன்னீங்கன்னா அதில் யார் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போடுவாங்கிறத நம்ம முகத்தை வச்சு சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடும். யார் உண்மையை வணக்கம்னு சொல்கிறா, யார் சரி சும்மா ஃபார்மாலிட்டி சொல்கிறா. அப்போ இந்த அனுபவத்தில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி ரிசப்ஷன் இருக்குது. இது நான் தற்பெருமைக்காகலாம் சொல்லலை, நான் களத்தில் இருந்து பார்த்து சொல்கிறேன். அண்ட் ஒரு சைலண்ட் வேவ் இருக்குது. அப்போ இதை பார்க்குற பொழுது தலைவருக்கு மட்டும் தான், தளபதிக்கு மட்டும் தான் கூட்டம் வரும். கரெக்ட், அவருக்கு தான் அந்த கூட்டம் வரும். அது ஒரு பெரிய மிராக்கிள், அது வந்து எக்ஸ்ட்ரானரி. ஆனால் இந்த கட்சிக்கு அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய, அவருடைய தம்பிகளாக வரக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்கு ஒரு சைலண்ட் வேவ் இருக்குது. அது வாக்கு செலுத்தக்கூடிய ஏப்ரல் 23 அன்று தான் தெரியும். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் மேலே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்குது. என்ன செய்ய போகிறாருங்கிற பார்வை எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் கூடுதலாக ஒரு களத்துக்கு வந்திருக்கணுமோ, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக அவர் அணுகிறாரா? ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவெடுத்து வரும்போது மக்களாக இன்னும் நிறைய நேரம் நின்றுக்கணுமா? இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே காலையில் ஒரு இடம், மதியானம் ஒரு இடம், சாயங்காலம் ஒரு இடம், பல இடங்களுக்கு போகிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் 2-3 நாளைக்கு ஒரு இடம் தான் போகிறாருங்கிற ஒரு பார்வை. இன்னொன்று, அறிவிச்ச பர்மிஷன் கிடைச்ச இடங்களில் அவருடைய பிரச்சாரத்துக்கு இல்லை நான் வரலன்னு ரத்து பண்ணுறாருங்கிற பார்வை. அந்த விஷயங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நான் இதை இப்படி பார்க்குறேன். அவர் வந்து ஒரு இடத்துக்கு வராரு, நினைத்தை விட பன்மடங்கு க்ரௌடு வந்துருச்சு. அந்த இடத்துல அவர் பேசாமல் திரும்புகிறார். ஆனால் அவர் வந்ததே பேசு பொருள் ஆகிவிடுகிறது. அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பேசிடுவோம்,
அதோட இம்பேக்ட் வந்து அவர் சாதாரணமாக கடந்து போனாலே வந்துடுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு நியூ ஏஜ் பாலிடிக்ஸ் தான். முன்பு இருந்த அந்த ஸ்டீரியோ டைப்னு சொல்கிறதா அல்லது கிளாசிக் ஃபார்மேட்னு சொல்கிறதான்னு தெரில, அந்த எல்லா மேடை அமைப்பு, பேசும் உத்தி, ஸ்ட்ராட்டஜி, மக்களை சந்திக்கும் விதம், அவர்களை என்கேஜ் பண்ணுறது எல்லாமே மாறி இருக்கு. நிச்சயமாக அதெல்லாம் மாறி இருக்கு. ஆனால் மக்களோட நிற்கிறது தானே எல்லா டைமும் அரசியல், நியூ ஏஜா ஓல்ட் ஏஜா எல்லாமே. மக்களோட நாம நிற்கணும், மக்கள் நம்மளோட நிற்கணும். இது ரெண்டுமே முக்கியம் இல்லை. இப்போ மக்கள் எங்களோட தான் நிற்கிறாங்க. அவர் வராருன்னு தெரிஞ்சா அவர் பேச்சை கேட்கவா வராங்க, இல்லை அவர் ஒரு கருத்து அவர் வராருன்னா எங்கள் பிள்ளை வருது, எங்கள் வீட்டு வச்சிருக்கோம். அதனால் அந்த அன்பு வந்து இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடந்து. அப்போ இன்னும் கூடுதலாக இருந்தால் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லைங்கிற கேள்வி. அவர் எல்லா தொகுதிக்கும் வரணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் அதற்கேற்ற சூழல் அமையணும்ல. அந்த சரியான சூழல் இல்லைன்னா அது வந்து இல்லை, ஸ்டாலின் அவர்களின் கையில் இருந்து அது தேர்தல் ஆணையத்துக்கு கையில் பொறுப்புகள்லாம் மாறின பிறகும் கூட இதே மாதிரி விஷயங்களில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எல்லா அதிகாரிகளும் சில இடங்களில் ஒத்துழைப்பு இருக்குது, ஆனால் எல்லா இடங்கள்லையும் ஒத்துழைப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத பாதுகாப்பு இல்லை இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிடவே முடியாது. அப்போ பார்ஷியாலிட்டி இருக்கிற பாதுகாப்பு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கவே முடியாது. அதையும் தாண்டி அவர் வந்து கிராஸ் ரூட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவர் ரீச் ஆகிருக்கு. அதை எங்களால் உணர முடியுது. அவருடைய இன்மையை வந்து எங்கேயுமே நம்ம உணர முடியல. இங்கே வந்து ராஜ்மோகன் நிற்கல, எழும்பூரில் நிற்பது விஜய், எழும்பூரில் போட்டியிடுவது விஜய். நான் எனக்காக ஓட்டு கேட்க போல, ஒருத்தரையும் கையெடுத்து கும்பிடும்போது அண்ணா வணக்கம், தளபதி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தாங்க தான் சொல்கிறேன். விஜய் விசில் பின்பு தான் அந்த தொகுதி வேட்பாளர். இல்லை, இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரம் பண்ணுறாரு. 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்துக்கான டைம் இருக்குது. இன்னும் மக்களோட அவர் இறங்கினார்னா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கான, நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அதற்கு எதிராக இன்னும் வீரியமாக இறங்கணுங்கிற பார்வையை தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பலருமே வைக்கிறாங்கல்ல. இன்னும் ஒரு 10-12 நாட்களில் இறையருள்ள மக்களான் கூட சொல்கிறேன். இந்த பிரச்சாரமே திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், இன்னொரு 10-12 நாட்களில் யார் வீட்டுக்கு போகிறான்னு பாருங்கள். அப்படி நம்ம ஆட்சி அமையும் போது எங்கள் தலைவருக்கு மட்டும் கிடையாது, எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத பாதுகாப்பு, அவர்களுக்கு கருத்தால் எதிர்கொள்வது, அது மாதிரி ஒரு விஷயத்த நாம் முன்னெடுப்போம். அவங்க சிலாட்டி நாம் செஞ்சிருக்கோம். பரப்புரைக்கு மத்தியிலே இருக்கீங்க, நிறைய டைம் எடுத்துக்க முடியாது. ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான கேள்வி. ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்க விஷயம் ஒட்டுமொத்தமாக தாவேக்கா, விஜய் ரசிகர்கள்னு பலரையும் கொந்தளி படைய செஞ்சிருக்கு. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா சம்மந்தமே இல்லாமல் அதற்கு காரணம் உதயநிதி அவர்களும் எல்முருகன் அவர்களும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? ஒரு ஜனநாயகன் மாதிரியான ஒரு திரைப்படம் வெளியாவது என்பது யாருக்கு அதிக பாதிப்புன்னு நம்ம பார்க்கணும். சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. யாருக்கு பெரிய பாதிப்புனா எங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. அது மட்டும் இல்லை, திரைத்துறையில் மொத்தம் 23-24 சங்கங்கள் இருக்கு, நினைவு சரியாக இருந்தால். அந்த 24 சங்கங்களுக்கும் பெரும் பாதிப்பு. அது திரையரங்குக்குன்னு சில படைப்புகள் உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு படம் அது திரையரங்கிலே வந்திருந்தால் மேபி ஒரு 1000 கோடி டவுன் வரும். அதில் பல குடும்பங்கள் இன்டெரக்டாக பெனிஃபிட் ஆயிருக்கும். ஆனால் இப்படி இன்டர்நெட்டில் லீக் ஆகுறது, அதில் ஒரு காட்சியை சுட்டி காமிச்சு பேசுறது, இதெல்லாமே வந்து எங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. அப்போ இந்த பாதிப்பை நமக்கு தரக்கூடியது யார்? ஒன்று கொள்கை எதிரியாக இருக்கக்கூடியவங்க, இல்லை அரசியல் எதிரியாக இருக்கக்கூடியவங்க. இது மாதிரியான ஒரு சூழலில் மன நெருக்கடி ஆளும். இந்த நேரத்தை இப்படி ஆயிடுச்சு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை, அந்த எடிட் ரெஃபரன்ஸ்ல தான் வெளியே வந்திருக்குன்னா படக்குழு தரப்புலாம் அது வெளியே வந்திருக்கும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதே விஜய் அவர்கள் தரப்பு தான் திமுகவினர் குற்றம். இப்போ நம்ம தரப்பு அதை ரிலீஸ் பண்ணியிருந்தா எடிட் ரெஃபரன்ஸ் வாட்டர் மார்க்கை தூக்கி கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அப்படியே எடிட் ரெஃபரன்ஸ் நம்பரோட போடுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்களை இன்சைடரையோ அல்லது மாதிரி எடிட் ரெஃபரன்ஸையோ நம்ம மட்டும் அங்கே இல்லை. அது அவ்வளோ செக்யூர்டான என்விரான்மெண்ட்டாக இல்லை. இதில் சென்சார் இருக்குது, இதில் மாநில அரசு அதிகாரிகள் இருக்காங்க, ஒன்றிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ யாருங்கிறது தெரியாமல் நம்ம வந்து ப்ளேம் பண்ணிட முடியாது. ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக இது மற்றவங்களாம் சில பேர்லாம் எழுதுறாங்க, இவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு அரசியல் நம்ம செய்கிறது கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் அது வந்து பல பேரினுடைய உழைப்பு. அதனால் இப்படி பண்ணிட்டா நெருக்கடி வந்துருமா? வராது. மாறாக இந்த ஜனநாயகம் வெளிவருகிறது. இன்னும் 10 நாட்களில் எங்கள் ஜனநாயகன் வெற்றி பெற்று வெளிவரும். ஓகே, எழும்பூரில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு தொடர்ந்து இருக்கும்போதும் எழும்பூர் இன்னும் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பிளான் என்னங்க? டெஃபினட்டாக ஏற்கனவே சொன்னதை போல் எழும்பூரின் எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும்னா இன்க்ளூசிவாக இருக்கணும். வேற எந்த தொகுதியும் விட எழும்பூருக்கு என்னன்னா அந்த இளைய, அதாவது அண்ணா ஒரு நிமிஷமா இதை முடிஞ்சேன். வேற எந்த தொகுதியும் விட எழும்பூருக்கு என்ன சிறப்புனா இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. என் கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 35-30 வயதுக்குட்பட்டவங்களே கிட்டத்தட்ட 40% இருக்கலாம். இவங்க காலையில் எழுந்தோன்னா பார்த்தா ஃபுட்பால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, பாக்ஸிங் பண்ணுவாங்க, சும்மா ஓடுவாங்க, ஒரு ஆக்டிவான இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்டை மூடிட்டாங்க என்னுடைய தொகுதியில். அந்த கிரவுண்டை மூடி என்ன பண்ணாங்க, ஏதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை, அங்கே வந்து ஒரு நாய்குடன் ஒன்று வந்து திறந்துட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்டுக்குள்ளார சௌரியமாக இருக்குது. ஆனால் எங்கள் மக்கள் அதை விட மோசமாக போயிட்டாங்களா? இது சாதாரண பிரச்சனையாக தோணும், பேசிக் தானே தோணும். ஆனால் அந்த ஒரு கிரவுண்டு மூடப்பட்டால், அவர்களினுடைய உடற்பயிற்சி தடுக்கப்பட்டால் அவங்க செல்ஃபோன் அடிக்ட் ஆவாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும், அதை தட்டி கேட்கும் போது வன்முறையாக மாறும்.
அந்த வன்முறையினுடைய நீட்சியாக வழக்குகளுக்கு போகும். அப்புறம் உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே பிரச்சனை தான். ஆனால் அனைத்து பிரச்சனைக்குமான தாய் பிரச்சனை என்னன்னு பார்த்தா அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான். நான் போனப்போ அங்கே ஒரு வீதியில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கட்டண கழிப்பிடம் வந்து காசு கேட்குறான்ப்பா 10 ரூபான்ட்டோன்னா நான் கேட்டேன், இல்லைம்மா அது அது ரொம்ப நெருக்கடியான விஷயம். இத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு 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 லேடி என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களோட மனதில் யோசிக்கணும். நீங்கள் சொல்லுங்கம்மா அது கட்டணமில்லா கழிப்பிடம், நீங்கள் சொன்னால் விட்டுருவாங்க. இல்லைப்பா 10 ரூபா எனக்கு மேட்ரே கிடையாது, நான் கொடுத்துருவேன். ஏன் என்கிட்ட 10 ரூபான்னு கேட்டால் நீங்களாம் உள்ளே போனால் பைப்பை திருடிட்டு போய் விற்றுருவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது யார் இது? இந்த கேரக்டரை இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டோட இது பேசிக் ப்ராப்ளம். கட்டணமில்லா கழிப்பிடம், பார்க்கிங் பிரச்சனை, எல்லா டிரான்சிட் அப்போ இருந்து இங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது. இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் எப்படி சரி பண்ணலாம்? இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இங்கே இத்தனை வண்டி வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அந்த நேரத்தில் அத்தனை மணிக்கு அந்த வண்டி வருவதை தடுத்துட்டா டிராஃபிக் ப்ராப்ளம் வராது. பெடஸ்ட்ரியன் ஃபர்ஸ்ட் ஜோன்ஸ், நடந்து போகிறவர்களுக்குன்னு ஒரு ஜோனே இல்லை. பெரிய ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் பெடஸ்ட்ரியனுக்கு ப்ரையாரிட்டி தர மாதிரியான விஷயம் இல்லை. ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேஷன், அடிப்படை பிரச்சனைகள், மக்களின் வாழ்வாதாரம், இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களினுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த தலைமுறையிலிருந்து ஒரு குட் கவர்னன்ஸ், தலையீடற்ற நிர்வாகம், முனிசிபல் கவுன்சிலர்லேருந்து மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் தலையீடு செய்யாத ஒரு நிர்வாகம், அதைத்தான் எழும்பூரின் எதிர்காலமாக நான் ப்ராமிஸ். ஓகே, என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக எழும்பூர் மக்கள்கிட்ட ஏன் ராஜ்மோகனுக்கு வாக்களிக்கணும்ட்டு ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எழும்பூரின் சொந்த பந்தங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய என்னுடைய கண்மணிகளே, எழும்பூரினுடைய எதிர்காலத்தை சீர்படுத்த, நம்முடைய அடுத்த தேர்தல் இல்லைங்க, அடுத்த தலைமுறையையே மேம்படுத்த, உங்களினுடைய வீட்டு பிள்ளையாக உங்களினுடைய ஒவ்வொரு வீட்டையும் மேம்படுத்த, உங்கள் வீடு முன்னேறினா அந்த வீதி முன்னேறும், உங்கள் வீடும் வீதியும் முன்னேறினா இந்த நாடே முன்னேறும். அப்படி ஒரு முன்மாதிரி தொகுதியாக இதை மாற்ற இந்த இடத்துல இருந்து பல ஊர்களுக்கும் எல்லாரும் பயணம் பண்ணி போகிறாங்க. ஆனால் பல ஊர்களிலிருந்து பயணம் பண்ணி இந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும், அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு நிலையை நம்ம எய்த ஐநா சபையில் எஸ்சிஜி கோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை போன்ற விஷயங்கள்லாம் நமது பாமர மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய கல்வி மற்றும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த, குறிப்பாக நமது பெண்களினுடைய சிங்க பெண்களினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்மத்தாயின் தவப்புதல்வர் எனது தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களினுடைய தம்பி உங்கள் சகோதரன் ராஜ்மோகனுக்கு வெற்றி சின்னமாம் விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களுக்கு சேவை செய்வதுதான் என்னோட தேவை. எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். பரப்புரைக்கு மத்தியிலேயே உங்க நேரத்தை கொடுத்து பல்வேறு கருத்துக்கள் நன்றிங்க. எல்லாம் எளிய மக்களின் அன்புப்பா, சாதாரண துண்டதா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போட்டுருவோம்.